Hello friends, welcome to Excel Tamil Studio Tips. இன்னைக்கு டேட் அண்ட் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் இந்த சேனல் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இயர் மந்த் டேஸ் அப்படின்ட்டு 3 காலம்ல இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து சிங்கிள் காலம் மாற்றணும் அப்படின்னா ஈக்குவல் டு டேட் அப்படின்றத டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இயரை செலக்ட் பண்ணுங்க. இயர் அப்படின்றது A3 செல்ல இருக்கு, அதே மாதிரி B3 செல்ல மந்த் இருக்கு. ஸோ கமா B3 கமா C3 அப்படின்றது டே. ஸோ இது மூணுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பேரன்தசிஸ் போட்டுட்டு க்ளோஸ் பேரன்தசிஸ் போட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டோட ஃபுல் ஃபார்ம்ல வந்துடும். இப்போ 2/22/2024 மந்த் ஃப்ரண்ட்ல வர மாதிரி காமிச்சிருங்க. உங்களுக்கு டேட் ஃப்ரண்ட்ல வர மாதிரி வேணும்னா நீங்க கஸ்டம்ஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டேட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு டேட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு டேட் ஸ்ட்ரிங், அதாவது டேட்டை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே இருக்கிற டேட்டை நான் செலக்ட் பண்ணுறேன், டேட் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ G6, ஸோ டேட் வேல்யூ இது வந்துட்டு எந்த டைம் பீரியட்ல இருந்து டேட் ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து 1 கால்குலேட் பண்ணி இன்னைக்கு நாளுக்கு காமிச்சிருக்கு. ஸோ 45,344. ஸோ இதுலயே டேஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்க ஈக்குவல் டு டேட் போட்டுட்டு பேரன்தசிஸ் ஓப்பன் பேரன்தசிஸ் கொடுத்துட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன டே அப்படின்றது வந்துடும். ஸோ அதே மாதிரி மந்த்துக்கு ஈக்குவல் டு மந்த் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் போட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்தும் கிடைச்சிடும். ஸோ இப்போ மந்த் கிடைச்சிச்சு, டேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஈஸியா எப்படி டேட்ல வந்து இன்சர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செமிகோல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் கிடைச்சிடும். அதே மாதிரி டைம் கிடைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகாலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகாலன் கொடுத்தீங்கன்னா டைம் கிடைச்சிடும். டேட் அண்ட் டைம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்போ ஹவர் கண்டுபிடிக்கணும், இந்த டைமிங் போடணும் இல்லையா, இதுல இருந்து ஹவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஹவர் போட்டுட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் நீங்க எந்த டைம் போட்டீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க டைம் மட்டும் தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நீங்க மினிட்ஸ் எடுக்கலாம், செகண்ட்ஸ் எடுக்கலாம். இப்போ மினிட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு மினிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் போட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற மினிட்ஸ் தனியா வந்துடும். இப்போ நெட்வொர்க் டேஸ், இன்டர்நேஷனல் நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹாலிடேஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு மைனஸ் பண்ணி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்காக இந்த நெட்வொர்க் டேஸ், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு 3 months கழிச்சு ஒரு எண்ட் டேட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த டேட்டுக்கு நடுவில் எத்தனை ஹாலிடேஸ் போக எவ்வளவு நாள் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றது தான் இந்த நெட்வொர்க் டேஸ். இது இன்டர்நேஷனலுக்கு தனியாகவும் நேஷனலுக்கு தனியாகவும் மாறி இருக்கும். ஸோ இப்போ நெட்வொர்க் டேஸ் அப்படின்றத நம்ம இந்தியன் இது எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு செல்லில் ஸ்டார்ட் டேட்டோ எண்ட் டேட்டோ கொடுத்துருங்க, ஹாலிடேஸை லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா ஹாலிடேஸ் லிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நெட்வொர்க் டேஸ் இன்டர்நேஷனல் அப்படின்றதுலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல்ல வந்துட்டு நடுவில் வீக்கெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ 2 days வீக்கெண்ட் இருக்கும், இல்லை 1 day வீக்கெண்ட் இருக்கும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்டர் பண்ணிட்டு போஸ்ட் பேரன்தசிஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்நேஷனல் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ சிமிலர்லி ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான வீக்கெண்ட் அண்ட் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 days வீக்கெண்ட் அப்படின்னா 1 to 28 days. ஏன்னா ஒன்று ஹாலிடேல மைனஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா, நம்ம கால்குலேட் பண்ண ஹாலிடேஸ் வந்து வீக்கெண்ட்லேயே போயிருக்கலாம். ஸோ ஈக்குவல் டு நவ் அப்படின்ற ஃபார்முலா தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டைம் அண்ட் டேட் ரெண்டுத்தையும் கேப்சர் பண்ற ஒரு ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு நவ்னு போட்டு ஓப்பன் பேரன்தசிஸ் க்ளோஸ் பேரன்தசிஸ் நடுவில் எந்த வேல்யூமே என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இப்போதைக்கான டேட் அண்ட் டைம் வந்துடும். நீங்க இதை ரெஃப்ரெஷ் பண்ண சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு டுடேன்னு போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பேரன்தசிஸை க்ளோஸ் பேரன்தசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுடே இன்னைக்கு டேட் வந்துடும்.
ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு டேட்டும் நாளைக்கு செக் பண்ணும்பொழுது, அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது டேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் எதனா ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்பேஸ் ஸ்பெஷல் பண்ணிடுங்க. இப்போ வீக் டேஸ் கண்டுபிடிக்கணும், இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், எத்தனாவது நாள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வீக் டேஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு வீக் டே அப்படி டைப் பண்ணிட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பேரன்தசிஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸ் இருக்கு. அதே மாதிரி ஒர்க்கிங் டேஸ்க்கும் நீங்க செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒர்க் டேஸ்ல உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது இப்போ 4 நாள் இருக்கு, இல்ல ஹாலிடேஸ் 2 நாள் போகுது அப்படின்னா அதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் டேஸ்க்கு ஈக்குவல் டு ஒர்க் டேஸ் போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்டார்ட் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டேஸ், இப்போ 5 டேஸ் ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னா அடுத்த ஹாலிடே இதுல வருது அப்படின்றத செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதே தான் ஒர்க் டே இன்டர்நேஷனல் இருக்கும். ஸோ இதே இதுவை போட்டுட்டு நம்ம ஒர்க் டே இன்டர்நேஷனல், நெட்வொர்க் இன்டர்நேஷனல் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ் அந்த ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டே ஈக்குவல் டு ஒர்க் டே அப்படின்னு போட்டு டாட் இன்டர்நேஷனல் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் நெட்வொர்க் டேஸ்ல வீக்கெண்ட் ஆட் பண்ண மாதிரி இதுலயும் வீக்கெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டு. ஸோ ஸ்டார்ட் டேட் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாள் ஒர்க் பண்றீங்க, இப்போ வீக்குக்கு 4 நாள் ஒர்க் பண்றீங்களா இல்லை 6 நாள் ஒர்க் பண்றீங்களா அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு, அப்போ வீக்கெண்ட் வந்து 2 டேஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேஸை செலக்ட் பண்ணிட்டு மீதி இருக்க ஹாலிடேஸ் லிஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நிறைய பழைய எக்ஸல் ஃபைல்ல இல்லாத ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டட் இஃப். இந்த டேட்டட் இஃப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ 2 டேட்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிகினிங் டேட் இருக்கு, ஒரு எண்ட் டேட் இருக்கு. இதுக்கான இயர் கால்குலேஷன், ஏஜ் கால்குலேஷன், டேஸ் கால்குலேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட்டட் இஃப் அப்படின்றத ஈக்குவல் டு போட்டு எடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டு, டபுள் கோட்ஸ் கண்டிப்பா போடணும், போட்டுட்டு டெக்ஸ்ட் எழுதுறதுக்காக டபுள் கோட்ஸ் கண்டிப்பா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் போடணும். இப்போ எனக்கு இயர் அப்படின்னா ஒய்ன்னு மென்ஷன் பண்ணா போதும். இப்போ மந்த் வேணும் அப்படின்னா எம்னு மென்ஷன் பண்ணா போதும். டிஃபரன்ஸ் இந்த டேட்டுக்கு இந்த டேட்டுக்கு எவ்வளவு மந்த் டிஃபரெண்ட், எவ்வளவு டேஸ் டிஃபரெண்ட், எவ்வளவு இயர்ஸ் டிஃபரெண்ட் அப்படின்றத ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு எதனா தெரியும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.